இளையராஜா சார் பாட்டு போட்டிருக்கீங்க, காப்பிரைட்ஸ் கேட்க போறாங்க. நான் அந்த சாங்கை யூஸ் பண்ணது வரிகளுக்காக, நாட் ஃபார் த டியூன். Hola! Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. விஜய் என்ன சொல்லுவார், நீங்கள் கேமராமேனாக மட்டும் இருந்தீங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் தாங்க டாப், வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவீங்க சார். அப்போ டைரக்ஷன் வேஸ்ட்டா சார்? இல்லைங்க, அது வேறங்க. ஆனால் நீங்கள் கேமராமேனா நீங்கள் வேறங்க. இளையராஜா சார் பாட்டு போட்டிருக்கீங்க, காப்பிரைட்ஸ் கேட்க போறாங்க. நான் அந்த சாங்கை யூஸ் பண்ணது வரிகளுக்காக, நாட் ஃபார் த டியூன். இதெல்லாம் வந்து ஒரு படம் தோல்வி அடைஞ்சதுன்னா எனக்கு அதுலேருந்து வெளில வர்றதுக்கு வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆகும். ஒரு நைட் மேர்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதே தெரியல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். ஓகே, மேபி கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி ஒரு உதாரணம் வேணால் சொல்லலாம். குழந்தை ஆசைப்படுவாங்க, கல்யாணம் ஆகி ஒரு 10 மாதத்துலேயே கன்சீவ் ஆகி எல்லாம் குழந்தை பெற்றுக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு சில போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு கன்சீவ் வராங்க பார்த்தீங்களா, அவங்களோட அந்த 10 மாத ப்ராசஸ் தான் என்னோட ஷூட்டிங் ப்ராசஸ். இந்தியா கிளிக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரிஜராத் அமர். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து விஜய் மில்டன் சார் தான் இருக்காப்ல. வணக்கம் சார். வணக்கம். மழை பிடிக்காத மனிதன் சார். எல்லாருமே இந்த கேட்சான டைட்டில் தான் விருப்பப்படுவாங்க. பட் சார் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லென்த்தியான டைட்டிலுக்கு விருப்பப்படுறீங்க. என்ன சார் அதில்? அதான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பேஷன். அது டைட்டில் வந்து எல்லாமே ஒரு டு ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட், அந்த மாதிரி தான். சின்ன சின்ன டைட்டிலாக வச்சுட்ருக்காங்க, நம்ம பெருசாக வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்ஷியஸாகவே ஒரு முயற்சியாக வச்சுருந்தேன். நீ ஒரு சிவப்பு பூவை போல் அழகாக இருக்கிறாய், அன்று செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது, இந்த மாதிரி ஒரு 3 டைட்டில் வச்சுருந்தேன். அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது, கடைசியில் அதை வந்து அந்த படத்துக்கு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அந்த படம் அவ்வளோ சரியாக போகலன்னு கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிட்டேன். சரி, கொஞ்சம் சின்ன டைட்டிலாக வச்சுருவோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோன்னு சொல்லி ரொம்பவும் கூட்டத்துலேருந்து தள்ளி வந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்படி வச்சோம். மழை பிடிக்காத மனிதன் டைட்டில் கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சார் உங்கள் ஃபஸ்ட்டு படம் ஞாபகம் வருது சார், அழகாக இருக்கிற. ஓ அப்படியா, வெரி குட், அது ஞாபகம் வருதா, நல்ல விஷயம்டா, சூப்பர். ஆக்சுவலாக 10 எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில். இந்த 3 டைட்டிலுமே என்ன ஒரு முரண்பாடுனா, வச்ச உடனே யாருக்கும் பிடிக்கல. ப்ரொடியூசருக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட ஹீரோஸ்க்கோ வந்து ஒரு டைட்டில் ஓகேவா, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, வேறு ஏதாவது கொஞ்சம் ஹீரோயிக்கா இல்லை வேறு ஏதாவது ஒன் வேர்டில் அப்படிலாம் சொன்னாங்க. இல்லை சார், டைட்டில் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த டைட்டில் வெளியே வரும்ல, மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கலாம். அப்போ ஃபீட்பேக்கை பார்த்துட்டு எல்லாருமே சார் சூப்பர் சார், நம்ம இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சார் ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்கிறது. இன்னொன்று, மழை பிடிக்காத மனிதன் அந்த டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், ரெண்டுமே பார்க்கும்போது என்னென்னா ஒரு மூடு ஒன்று நம்மளுக்கு கொடுக்குது. அதை நம்ம ஹெட்செட்டு போட்டு பார்த்தாலும் சரி, இல்லை வீட்டில் போட்டு பார்க்கும்போதுமே என்னென்னா ஒரு செட்டில்டாகவே இருக்கிற மாதிரி. என்னென்னா எல்லாருமே ரொம்ப பேச மாட்டாங்க, எதுக்குமே ஒரு ஹை பிச் இருக்காதுங்கும் போது எல்லாருமே ஒரே ஒரு மூடில் பேசுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த டார்க் ஹியூமர்லாம் சொல்லி நம்ம இது பண்ணுறோம்ல, இப்போ டாக்டர் படத்துலலாம் அந்த செட்டில் அதே ஒரு ஜேனரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த படம் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த ஒரு ஆர்க்கில் தான் இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களா சார் எடுக்கும்போது? ஆக்சுவலாக டாக்டர் படம் வந்து சூப்பர், நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து நெல்சனோட ஒர்க்கில் ரொம்ப பிடிச்சது வந்து அதுதான். ஒரு டைரக்டர், ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறது அதில் க்ளீனாக இருக்கும். அவரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு அவர் பேசும்போது சொன்னார், கதை திரைக்கதை வசனம் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, டைரக்ஷன் பண்ணுறதுன்னா ஆளே இல்லை. சூப்பராக இருந்தது அந்த லாங்குவேஜ். எனக்கு நாங்கள் அந்த மாதிரி எதுவும் கான்ஷியஸெல்லாம் ட்ரை பண்ணல. பட் ஒரு கேமராமேனாக நானே இருக்கிறதுனால இந்த படத்தில் வந்து ஒரு ரெட் டோன் வரக்கூடாது, ரெட் கலர் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். ட்ரெஸ்லேயோ ஒரு பூ கூட ரெட்டில் இருந்துடக்கூடாது, ப்ராப்பர்ட்டி கூட இருந்துடக்கூடாதுன்னு ஃபுல்லாகவே க்ரீன் எல்லோ அந்த டோன்லேயே போயிருக்கும். அப்புறம் இந்த கத்தி பேசுகிறதுன்றது வந்து பொதுவாகவே எனக்கு பிடிக்காது. வில்லன்கள்லாம் வந்தால் ஊன் கத்திட்டு இருப்பாங்க, சிரிப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய இங்கிலீஷ் படத்துலேயே கூட அப்படின்னு வில்லன் சிரிக்கிறாங்க. ஆக்சுவல் லைஃப்பில் அது நாட் பாசிபிள்னு நினைக்கிறேன். அன்லெஸ் சார் அதர்வைஸ் அவன் சைக்கோவாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒருத்தருக்கு துன்பத்தை பண்ணிவிட்டு அவன் சிரிக்கவே முடியும் அப்படி. ஸோ அதனால் நான் எப்போவுமே அவாய்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஈவன் நம்ம கோலி சோடா ஆகட்டும், இல்லை வேறு எந்த பிரச்சனைகள் ஆகட்டும், எதுலேயுமே யாரும் அப்படி சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. ஸோ அது வந்து பேட்டர்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கான்ஷியஸாக எதுவும் ட்ரை பண்ணல. ஓகே சார், ரெட் டோன் கிடையாது அப்படின்றீங்க. அது எதனால சார் அந்த ரெட் டோன் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணதுக்கு காரணம்? இல்லை, இந்த படத்துக்கு வந்து இது வந்து ஒரு சீஷோரில் இருக்கிற ஒரு சிட்டி, ஒரு டவுன் சொல்லுவோம்ல, சிட்டியும் இருக்காது வில்லேஜும் இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பி டவுன். கொரியன் படத்தில் அந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம், ஒரு கடலோரத்தில் இருக்கிற ஒரு ஸ்லீப்பி டவுன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த களம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வந்து ஒரு 2000 ஹலோன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து செல்வபாரதி டைரக்ஷன். அதில் சலாம் குலாம்னு ஒரு பாட்டு வரும்.
ஒவ்வொரு ஷாட்டும் வேறு வேறு இடத்துல எடுத்துருப்போம். அவர் வந்து லொக்கேஷனுக்காக ரொம்ப மெனக்கிடுவார். ஏதோ புதுசாக பிடிக்கணும் மில்டன், இது வரைக்கும் யாரும் போகாத இடமா பிடிக்கணும் மில்டன். அப்போல்லாம் கூகுளில் கிடையாது, ஒன்றும் கிடையாதுல்ல, நாம் தான் தேடி பிடிக்கணும் ஒவ்வொரு இடமா. அப்போ நம்ம இந்த ஸ்கூல் டேஸில் வந்து இந்த டையூ டாமன், கோவா டியூ டாமன்னு படிச்சிருக்குமே, கோவா தெரியும், இந்த டியூ டாமன் எங்கே இருக்குது, கோவாக்கு பக்கத்தில் தான் எதோ இருக்குது போல இருக்குன்னு சொல்லி விசாரிச்சா இங்கே அப்படி ஒரு விஷயமே இல்லை. அவங்க எவனுக்குமே தெரில, கோவாவில் இருக்க யாருக்குமே, கோவா மேனேஜர்ஸ்க்கோ யாருக்கோ டியூ டாமன் இங்கே எங்கே இருக்குது அப்படி ஒரு ஊர் இருக்கதே எங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, இது கண்டுபிடிக்க முடக்கூட வர இந்த ஊரை அப்படின்ட்டு. நான் ஆர்ட் டைரக்டர் செல்வபாரதி எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி குஜராத்துக்கு போய் அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி வெராவல்னு ஒரு ஊருக்கு போய் அங்கேருந்து காரில் ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி கடைசியாக அந்த சோகால் டையூக்கு போயிட்டோம். அது வந்து ஒரு ஒரு வெரி காம்பாக்ட் ஊர், ஒரு 12 கிலோமீட்டர் தான் அதோட ரேடியஸு. 3 பக்கம் சி, பாகிஸ்தான் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் என்னவோ தான். அவ்வளோ அழகு. எனக்கு வந்து எப்படா இந்த ஊரை இவ்வளோ நாள் விட்டு வச்சாங்கன்னு சொல்லி நிறைய எடுத்தோம். அந்த படத்தில் வந்து நிறைய அந்த படம் பார்த்து நிறைய பேர் வந்து லொக்கேஷன் கேட்டாங்க. 2000 எடுத்தது, அப்போ இருந்து அந்த லொக்கேஷன் மைண்ட்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் யாருமே போகல இன்னும் கூட. ஸோ இந்த கதையை நான் எழுதும்போதே இது வந்து டையூவில் நடக்கிற கதை, அந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பி ஒரு சீசைட் வில்லேஜில் நடக்கிற கதைன்னு தான் எழுதினேன். ஸோ என் மைண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லொக்கேஷன் தான் இருந்துச்சு. ஸோ எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு டையூ டாமனில் போய் தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். ஸோ அந்த டோன், அந்த சீசைட் இருக்க அந்த ப்ளூ க்ளவுடி வாட்டர் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு ஹார்மோனியாக கலர் ஸ்கீம் இருக்கணுங்கிறதுக்காக க்ரீன் அண்ட் எல்லோ, அதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து ரெட், அது நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கான்ஷியஸாக அவாய்ட் பண்ணிட்டோம். சார் எனக்கு என்னென்னா, டேரக்டர் மில்டன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சினிமாட்டோகிராஃபர் மில்டன் வந்து அதையும் தாண்டி ஒர்க் பண்ணுவார் மாதிரி தெரியுது எனக்கு. அப்படியா சார்? ஆக்சுவலாக உல்ட்டா. அப்படியா? ஆமாம். டேய் ஒழுங்காக விஜய் என்ன சொல்லுவார், நீங்கள் கேமராமேனாக மட்டும் இருந்தீங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் தாங்க டாப், வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவீங்க. சார் அப்போ டைரக்ஷன் வேஸ்ட்டா சார்? இல்லைங்க அது வேறங்க, ஆனால் நீங்கள் கேமராமேனாக நீங்கள் வேறங்க, நீங்கள் ஏன் அதை பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு. இது வந்து இந்த படத்தில் மட்டும் இல்லை, நான் டைரக்ட் பண்ணுற படத்தில் மட்டும் இல்லை, நான் கேமரா பண்ண படத்துலேயே அப்படி தான். நான் போய் கேமரா வேலையை விட்டுட்டு டைரக்டர் வேலை தான் பார்த்துட்டு இருப்பேன். இதனாலேயே வந்து டைரக்டர் இருக்கும், சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா அதுதான் நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும் காரணமாக இருந்தோம். எல்லாத்தையும் தாண்டி தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமை கூட தாண்டி ஒரு கேமராமேன் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்காங்க, கதைக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, உள்ளேயே இருக்கான்றது வந்து டைரக்டர்ஸ்க்குள்ளே பிடிச்சி. பாலாஜிலாம் என்னோட க்ளோஸ் ஆனது காரணமே அதான், கதைக்குள்ளேயே இருக்க நீ, கதைக்காக யோசிச்சுட்டே இருக்க. எல்லாருமே வந்து ஒரு கேமராமேன்னா இங்கே வந்து ஒரு நல்ல பேக் லைட் இருக்குது, ஒரு அழகான ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது, வாங்க இங்கே தான் சீன் வைங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த சீனுக்கு இந்த இடம் நல்லா இருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் இப்படி தான் யோசிப்பேன். கேமராமேன் வந்து அது அவங்களோட வேலை தான். பேக் லைட் இருக்கிறப்போ ஒரு ஷாட் எடுக்கணும், நல்ல ஒரு அழகான ஒரு மரம் இருக்கும்போது ஒரு எல்லோ ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ரெட் கலர் பைக்கில், அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. அவங்க வேலை அதுதான். ஆனால் நான் வந்து உள்டாக யோசிப்பேன். காதல் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல அழகான பேக்லைட், பாலாஜி வந்து நல்லா இருக்குண்ணா அது ஃப்ரேம், இங்கே ஒரு ஷாட் வைக்கலாம். நான் அப்படியே கேமரா எடுத்துகிட்டு போய் ஆப்போசிட்டில் வச்சு எடுத்தேன். டே என்னடா ஃப்ளாட் லைட்டில் எடுக்கிறேன்னு. நம்ம எடுக்கிற சீன் அப்படி. இது வந்து அவங்க மீட் பண்ண டைம் இல்லை, பிரியிற டைம். இந்த டைமில் வந்து நம்ம பேக் லைட்டில் எடுக்கக்கூடாது பாலாஜி. ஒரு கேமராமேனாக எனக்கு இது நல்ல ஃப்ரேம் தான், சூப்பராக இருக்குது, ஆனால் வந்து கதைக்கு இதான் கரெக்டாக இருக்கும். அவருக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது, என்னடா எந்த கேமராமேனும் இப்படி சொல்ல மாட்டான். ஸோ அதனால் எனக்கு எப்பவுமே வந்து கேமரா செகண்டரி தான். அந்த ஸ்கிரிப்ட், அந்த டைரக்ஷன், அது வந்து இன்டென்ஸாக ஸ்க்ரீனில் வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறது மட்டும்தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதனால தான் அது முதல்லேருந்தே உங்ககிட்ட அந்த ஆர்வம் இருந்திருக்கு இப்போ வரைக்கும். ஓகே சார். சார் எனக்கு என்ன, மலை பிடிக்காத மனிதன் வந்து பார்க்கும்போது அந்த டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், ஒரு நாய்க்குட்டி சார், அந்த நாய்க்குட்டிக்காக வந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த நாய்க்குட்டியை முதல்ல காட்டும் போதுமே அந்த கொடையை வச்சுக்கிட்டு தூங்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே வந்து, ஏன்னா ஒரு மலை பிடிக்காத ஒரு ஆள் ஒரு நாய்க்குட்டியை தூக்கி மலையில் வந்து கொண்டு வராப்பில், அப்படிங்கும்போது இது முழுக்க முழுக்க வந்து அந்த நாய்க்குட்டி சார்ந்த ஒரு விஷயமா? ஏன்னா வந்து முதல்ல நீங்கள் டைட்டில் போடும்போதுமே வந்து எந்த உயிருமே அற்ப உயிர்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருப்பீங்க. இது வந்து மில்டன் சாரோட ஜான்விக்கா? அதாவது ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு மக்களை பாதிச்சிருக்கு பாரு அந்த ஜான்விக்ன்றது. இன்ஃபேக்ட் அந்த படத்தில் வந்து குட்டி போர்ஷன் தான் அந்த நாய். ஒரு ஓப்பனிங்கில் ஒய்ஃப் கொடுத்த ஒரு நாய்க்குட்டியை கொண்டுருவாங்க. நாய்க்குட்டியை தாண்டி ஜான்விக்கோட காரை அவங்க எடுத்துட்டாங்கன்றது அவனுக்கு பயங்கர கோவம் வரும். ஆனால் நாய்க்குட்டின்னு ஒன்று எல்லாரும் ஜான்விக்கா, இது ஜான்விக் படமா? ஜான்விக்கோட கம்பேர் பண்ண நல்ல விஷயம் தான், அப்படியே இருக்கட்டும், ஜான்விக் தான் இது. ஆக்சுவலாக அது நீங்கள் சொன்னது தான், அந்த ஒரு உயிரை வந்து அற்பமாக நினைக்கிற பெர்மிஷன் நமக்கு யார் கொடுத்தது? இன்னொரு உயிரை நம்மளோட தாழ்ந்ததுன்னு நினைக்கிற ஒரு உரிமையை உனக்கு யார் கொடுத்ததுங்கிறது தான் இந்த படத்தோட அடிப்படை கேள்வி.
எல்லாம் இருக்கிறவன் எதுவும் இல்லாதவனை என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்கிறான்ல, அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார் படத்தில். அதுதான் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டும். இன்ஃபேக்ட் யோசித்து பார்த்தா என்னோடய எல்லா படங்கள்லையுமே அடிப்படையாக இருக்கிறது அதுதான். எல்லாம் இருக்கிறவன் எதுவும் இல்லாதவனை என்ன வேணால் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம சும்மா இருக்க முடியாதுங்கிறது தான் இது. ஸோ அதுதான் இந்த படம். ஜான் விக்கு சம்மந்தமே இல்லை. பட் அந்த நாய்க்குட்டி இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் சொன்னது அந்த அஃபெக்ட் ஏற்படுத்தினது இங்கே வரைக்கும் கூட்டு வந்து நம்மளை இது பண்ணியிருக்கேன்னு. ஓகே சார். அப்புறம் வந்து நம்ம அந்த பாட்டு, ஏன்னா விண்டேஜ் சாங் வைக்கிறது இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ட்ரெண்டாக இருக்கும்போது நீங்களுமே விண்டேஜ் சாங் வச்சுருந்தீங்க. பட் நம்ம விண்டேஜ் சாங் வைக்கிறது ரசிக்கிறோம் எல்லாம் தாண்டுறோமே தாண்டி கீழே கமெண்ட்ஸில் அதுக்கடுத்து டக்குன்னு கொடுக்குறது என்னன்னா, இளையராஜா சார் பாட்டு போட்டிருக்கீங்க, காப்பிரைட்ஸ் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு படைப்புமே அதற்கான படைப்பாளிக்கு அங்கீகாரத்தையோ இல்லை பணத்தையோ பெற்றுத்தர வேண்டியது ஒரு அதில் நம்மளுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆக்சுவலாக எல்லோரும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க விண்டேஜ் சாங்குன்றதை வந்து நான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். நான் வந்து எனக்கு அது மைண்ட்லேயே இல்லை, இன்னும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லோரும் பண்ணுறது நம்ம எதுக்கு பண்ணணும்னு தான் நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன். நான் அந்த சாங்கை யூஸ் பண்ணது வரிகளுக்காக, நாட் ஃபார் த டியூன். உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவேன் அப்படின்னு ஹீரோ வந்து இந்த படத்தில் வந்து தன்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் சொல்கிறான். உங்களுக்கு பெயின் இருக்கா, அதை நான் சரி பண்ணுறேன், அதை நான் துடைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இது எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதைன்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றின படம் இது. பார்க்குறதுக்கு தான் கத்தி கபடாவோட எல்லாம் தாடி வளர்த்துட்டு கலர் படம் இருக்காங்களே தவிர படம் எதை பேசுது அப்படின்னா எல்லாரையும் நேசிக்கணும். இன்ஃபேக்ட் வில்லனையும் கூட ஹீரோ நேசிக்கிறான் அந்த படத்தில். அது வந்து ஒரு புது விஷயமா இருக்கும் இந்த படம். அது எப்படி சார் நேசிக்க முடியும் வில்லன்? அதுதான் அதில் புதுசாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வில்லன்கிறது யார்? 2 கொம்பு முளைச்ச 6 பல்லு இருக்கிற 10 தலை இருக்கிற ஒரு அரக்கன் கிடையாது தானே. அவனும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே. அவன் சரின்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். நாம் சரின்னு நினைக்கிற விஷயத்துக்கு அது முரண்படும் பொழுது அவன் கெட்டவனாக வரான் இல்லையா? ஸோ அவன்கிட்ட இருக்க அந்த முரணை மட்டும் எடுத்துட்டோம்னா அவனும் நம்மளில் ஒருத்தன் தானே. இதுதான் இந்த படத்தில் நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு கலையை வந்து கொண்டு போய் கொடுக்கும்போது கொண்டாடப்பட்ட கலைன்னு ஒன்று மாறுது, இன்னொன்று எனக்கு பிடித்த கலைன்னு ஒன்று மாறுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மில்டன் சார் எப்படி பார்க்குறாப்புல? இன்னும் சரியாக சொல்கிறதா நீங்கள் வந்து ஒரு வெற்றி படத்துக்கும் ஒரு தோல்வி படத்துக்கான வித்தியாசம். ஆக்சுவலாக நிறைய என்னோட நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, நான் வந்து எழுத்தில் இருக்கிறது ஸ்க்ரீனுக்கு மாத்திர வரைக்கும் தான் அதோட எனக்கு கனெக்ஷன். ஒன்ஸ் நான் படம் ரெடி ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் டிட்டாச் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் அந்த படத்தையே பார்க்க மாட்டேன். அதோட வெற்றி தோல்வி என்னை பாதிக்காதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல. என்னெல்லாம் வந்து ஒரு படம் தோல்வி அடைஞ்சதுன்னா எனக்கு அதுலேருந்து வெளில வர்றதுக்கு வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆகும். ஒரு நைட் மேரெலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். அது நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறேனே தெரியல. இப்போ கூட ஆகஸ்ட் 2 நினச்சா எனக்கு பயமாக தான் இருக்குது. தட் டசன்ட் மீன் ஐ டோன்ட் ஹாவ் கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல். எனக்கு வந்து நான் நினச்ச படத்தை தான் நான் எடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் ஒரு படத்தோட வெற்றி தோல்வி வந்து என்னை பயங்கரமாக பாதிக்கும். இன்னும் கரெக்டாக சொல்கிறது தோல்வி தான் பயங்கரமாக பாதிக்கும். வெற்றி வந்து நான் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுறேன்னு நினைக்கிறேன். கோல்டு சொல்ல ஜெயிச்சப்பெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நாங்கள் பாட்டுக்கு கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அடுத்த நாள் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயமோ இல்லை எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. ஒரு வேலை செஞ்சோம், அதுக்கான மரியாதை கிடச்சி, இந்த மாதிரி அப்படி போயிட்டே தான் இருந்தோம். ஆனால் ஒரு தோற்ற படம் இருக்குல்ல, அதை கடந்து அடுத்த படத்துக்கு நகர்றதுன்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். அது கண்டிப்பாக சார். அதான் சொல்லுவாங்க, இந்த தோல்வி வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு. இல்லை, அப்படி கிடையாது. எனக்கு அப்படி எதுவுமே கற்றுக் கொடுக்கலையே. அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறதோ இல்லை ஒரு 10 வந்து இன்றைக்கும் பார்க்குற நிறைய பேர் வந்து சார் என்னோடய ஃபேவரட் படம் வந்து சார் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ அது எங்கே மிஸ் ஆச்சு, அது என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, இல்லை நான் எல்லாத்தையுமே கேட்பேன், அப்புறம் ஏன் இந்த படம் ஓடலை, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல ஏன் ஓடலை சார், அது தெரில சார், அது திங்க் ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து ஏதோ கனெக்ட் ஆகல, ஏதோ கனெக்ட் ஆகல, அந்த ஏதோ என்ன எங்கே மிஸ் ஆச்சு, இல்லை அப்படி எனக்கு பின் பாயிண்ட்டாக சொல்ல தெரியல சார். சார் ஒருவேளை சமந்தா வந்து அந்த 2 கேரக்டர் தாங்கலையோ, ஐ டோன்ட் நோ. இப்படி ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் கரெக்டாக எந்த படத்துக்கான ரிசல்ட்டுக்கும் எனக்கு தெரியல. கோலிசோடா ஏன் ஓடிச்சு, கோலிசோடா ஏன் ஓடிச்சு தெரியல, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான் அவங்களால சொல்ல முடியுது. அதே மாதிரி நல்லா இல்லை, ஓடலை, அவ்வளோதான். ஆனால் எனக்கு அந்த ஆன்சர் பத்தாது இல்லை, எடுத்த ஒரு டைரக்டருக்கோ ஒரு கிரியேட்டருக்கோ அது பத்தாது இல்லை. ஏன் ஓடிச்சுன்றது எனக்கு தெரிஞ்சாதானே நான் ஏன் ஓடலைங்கிறதையும் நான் புரிஞ்சிக்க முடியும். எனக்கு வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் சொன்னீங்களா சார், ஒரு படம் தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷனாக, என்னால் அதை ஏற்றுக்க. டிப்ரெஷன் கிடையாது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். நான்லாம் டிப்ரெஸ் ஆகிற கேரக்டரே கிடையாது. என்னெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் டிப்ரெஸ் பண்ண முடியுமானா நோ. டிப்ரெஷனுக்கும் எனக்கும் மைல் டிஸ்டன்ஸ். அது எப்படி சார் அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணி? ஐயோ, அது அந்த வாழ்க்கை நான் கிடையாது, இது வேற. எப்படி இது சொல்கிறது, இது வந்து டிப்ரெஷன் கிடையாது. நீங்கள் வந்து
நம்ம வந்து ஒரு எதுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். ஓகே, மேபி கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி ஒரு உதாரணம் வேணால் சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு ஆசைப்படுவாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 10 மாதத்துலேயே கன்சீவ் ஆகி எல்லாம் குழந்தை பெற்றுக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து சில போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு கன்சீவ் வராங்க பார்த்தீங்களா, அவங்களோட அந்த 10 மாத ப்ராசஸ் தான் என்னோட ஷூட்டிங் ப்ராசஸ். ஒரு படத்தை ஒரு கதையை ஒருத்தருக்கு பிச் பண்ணி அதை ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ நாட்கள் ஆகுது. அந்த 10 மாதம் என்னோடய ஷூட்டிங் பீரியட். அப்போ நான் 10 மாதமும் நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன், அந்த குழந்தைய வந்து எவ்வளோ பத்திரமா பார்த்துட்ருப்பேன், எவ்வளோ யோசிச்சுட்ருப்பேன். அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக பிறந்துச்சுன்னா ஹிட் படம். ஒருவேளை ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அந்த பேரண்ட்ஸுக்கு? அதுதான் என்னோடய உணர்வு. தட் இஸ் நாட் டிப்ரெஷன். கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வந்துடுவோம், இன்னொரு குழந்தைய பெற்றுப்போம், அதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் அந்த பெயினை வந்து நான் எப்படி அவ்வளோ ஈஸியாக கடந்துட முடியும்? அது டிப்ரெஷன் கிடையாது. அது வந்து நான் நேசித்த ஒரு விஷயம் வந்து மற்றவங்களால அந்த அளவுக்கு நேசிக்கப்படலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது. நான் இவ்வளோ அழகாக எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன், ஸோ அதில் என்ன ஒரு குறை இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்படி சொன்னால் நாம் வந்து அவங்கள புரிஞ்சிக்காதவங்களாயிடும். ஏன்னா எடுக்கும்போதே நான் வந்து 100 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குற ஒருத்தருக்கு தான் நான் இந்த படம் எடுக்கிறேன்றதுல வந்து நான் தெளிவாக இருக்கணும். நான் வந்து என்னோட திருப்திக்கோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் எனக்கு காமிச்சிக்கிறதுக்கோ நான் படம் எடுக்கல. நான் ஒரு டார்க் ரூமில் 300 பேரை உட்கார வச்சு கை தட்டுறதுக்கு தான் நான் படம் எடுக்கிறேன். ஸோ அதுதான் பர்பஸ். ஸோ அதுக்கு நான் பண்ணி தான் ஆகணும். அதனால் எனக்கு பிடிச்ச விஷயத்தை இவங்க ஏன் புரிஞ்சிக்கலன்ற டோன் என்கிட்ட வராது. அவங்க புரிஞ்சிக்கலன்னா அது ஷிட் தான். ஒரு ரிவ்யூவர் எழுதியிருப்பார், கிரிட்டிக் அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஆடியன்ஸ் வந்து ரசித்தாங்கன்னா அது மாஸ்டர் பீஸ். ஆடியன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க, கிரிட்டிக்ஸ் திட்டினாங்க அப்படின்னா ஸ்டில் இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். ஆடியன்ஸ் திட்டினாங்க, கிரிட்டிக்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா ஷிட். அதான் உண்மை. ஏன்னா பர்பஸ் ஆஃப் த ஃபில்ம் என்ன, அவன் அப்ரிஷியேட் பண்ணுறது என்ன. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.